எத்தனை நிமிஷம் சார் இருக்குது? இன்னும் 5 நிமிஷம் இருக்குது சார். சார், உன்னோட கடைசி ஆசை கேட்டதுக்கு நான் எதுவுமே சொல்லலை சார். இப்போ என் ஆசையை நிறைவேற்ற முடியுமா? என்னடா உன் ஆசை? ஒரு நோட்டும் பேனா வேணும் சார். எதுக்குடா உனக்கு? கடைசியாக லெட்டர் எழுதணும் சார். எனக்கு தான் யார் மேலே அது ஆனதுன்னு சொன்ன நீ? அன்புள்ள அம்மா. டே கார்த்திக், என்னடா? உன்னை பார்க்க டிவிலேருந்து ஆள் வந்திருக்குடா. எதுக்குடா? ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தல? ஆமாம். அது ஸ்கூல் ஃபஸ்ட் இல்லையாம்டா, ஸ்டேட் ஃபஸ்ட் தான். அதனால் அவங்க அம்மா உன்னை சீக்கிரமாக கூப்பிட்றாங்க, வாடா. சொல்லுங்கள் மிஸ்டர் கார்த்திக், ஸ்டேட்லேயே ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கீங்க. எப்படி உங்களால் முடிஞ்சது? எங்கள் ஸ்கூலில் இருக்க எல்லா டீச்சரும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொன்ன எல்லாத்தையும் நைட்டும் பகலும் தூங்காமல் படித்தேன். படித்த கேள்வியெல்லாம் வந்துச்சு. அதனால் எனக்கு எல்லா எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்னால் ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டேட்லேயே ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கீங்க. அடுத்து உங்கள் ஆசை என்ன? எங்கள் அம்மாவோட ஆசை தான் என்னோடய ஆசை. எங்கள் அம்மா நல்லா படிக்கணும், ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதான் நல்லா படித்தேன். அம்மா, நீ சொன்ன மாதிரி படித்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துட்டேன். அடுத்து என்னம்மா படிக்க? அப்பாவுக்கு ஏற்பட்ட கொடுமையான சாவு மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுப்பா. அது நடக்காமல் இருக்கணும்னா நீ இன்னும் நல்லா படித்து எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு பெரிய பதவிக்கு வரணும். அது நடந்தாதான் இந்த மாதிரி கொடுமைகளெல்லாம் நடக்காமல் தடுக்க முடியும். அதான் இந்த அம்மாவோட மிகப்பெரிய ஆசைப்பா.
வணக்கம் தம்பி. வணக்கம்ண்ணா. பரவாயில்ல, நம்ம ஜில்லாவிலே மொத மார்க் எடுத்து நம்ம ஊருக்கு பெருமை வாங்கி தந்துட்டீங்க. ஏய் மாலை குடுறா தம்பி, ஃபோட்டோ எடுப்பா. தம்பி ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்து என்ன வேணால் படிங்க. உங்கள் படிப்பு செலவு மொத்தத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். நம்ம ஜில்லாவில் பெரிய காலேஜில் சேர்த்து விட்றேன். எல்லா உதவியும் நான் செய்கிறேன். நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். கொடுப்பா. ஏ தம்பி ஃபோட்டோ எடு. ரொம்ப நன்றி தம்பி. வரேன்ப்பா. அம்மா வரேம்மா. வாங்க. Good morning, madam. Good morning, student. Sit down. மொத காலேஜ் வந்திருக்கிறதால கொஞ்சம் பதட்டமும் பயமும் இருக்கும். அதை விட இங்க படிச்சா வேலை கிடைக்குமோ கிடைக்காதா சந்தேகம் இருக்கும். கவலைப்படாதீங்க, இங்க படிச்சா எல்லாருக்கும் கன்ஃபார்மா வேலை இருக்கு. எப்படின்னா தமிழ்நாட்டிலே நம்பர் 1 காலேஜ் நம்ம கேஆர்கே காலேஜ் தான். இதை விட பெருமையான விஷயம் என்னன்னா ஸ்டேட்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்க நம்ம கார்த்திக் நம்ம கூட நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காரு. உங்கள் வெற்றியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லுங்க கார்த்திக். என் பேர் கார்த்திக். என்னோடய வெற்றி காரணம் எங்கள் அம்மா மட்டும்தான். அவங்க தான் நல்லா படிக்கணும், ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் கஷ்டப்பட்டு படித்தேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ மேடம். ஐயா கார்த்தி, நல்லா இருக்கியா ஐயா? நல்லா வா இருக்கு. வா வாப்பா. என்னப்பா திடீர்னு பேக்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? காலேஜ் விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்கம்மா. என்னையா சொல்ற? ஆமாம்மா, காலேஜ் சேர்த்து விட்டுறலம்மா. அவர் காலேஜ் ஃபீஸ் மட்டும்தான் கட்டியிருக்காரம்மா, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டலையாம்மா. ஹாஸ்டலும் சாப்பாடும் நல்லாவே இருக்காதும்மா. ஹாஸ்டலுக்கும் சாப்பாட்டுக்கும் மாதம் 10,000 கட்டணுமாம்மா. இந்த மாதம் கட்டல அனுப்பிவிட்டாங்கம்மா. ஃபீஸ் கட்டாமல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா. எப்படிம்மா வாசை நிறைவேற்ற முடியும்? அழாதப்பா, இங்க பாரு, நீ அழாத. அம்மா இருக்கேன் இல்லப்பா, நீ அழாதப்பா. என் தலையை அடமான வச்சாவது நான் உன்னை படிக்க வைப்பேன். நீ அழாதப்பா. டேய், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தா பெரிய புடிங்கி நினைப்போ, வார்டன்ட்ட சொன்னா பயந்துருவோமா? டேய், ரூம்ல சிகரெட் மட்டும் இல்லை, சரக்கே அடிப்போம். யார்கிட்ட சொன்னாலும் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டவே துப்புல்ல, நீ வார்டன்ட்ட போட்டு கொடுக்குறியா? டேய், இது எங்களை மாதிரி பணக்கார பசங்களுக்கு தான் அந்த ரூம். உன்ன மாதிரி பிச்சைக்கார பசங்களுக்குலாம் மேலே இருக்கு. போட.
அம்மாவை பற்றி நீ கவலைப்படாதப்பா. புரியுதுமா. அதுக்காண்டி சென்னையெல்லாம் போய் வேலை பார்க்கணுமா? வேணாம்மா, நம்ம ஊருக்குள்ளேயே ஏதாவது வேலை பார்க்க வேண்டியதானம்மா. நம்ம ஊரில் வேலை செஞ்சா அவ்வளவா பணம் வராதுப்பா. அதனால தான் இங்கே வந்தேன். 4-5 வீட்டில் வேலை பார்க்குறேன். கண்டிப்பாக உனக்கு மாதம் மாதம் நான் பணம் அனுப்பிடுறேன்ப்பா. நான் வேலை செய்கிற 4-5 வீடுமே பக்கம் பக்கம்ன்றதால எனக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இல்லைப்பா. நீ அம்மாவை பற்றி கவலைப்படாம நல்லா படி, அது போதும். சரி சரி, இது வீட்டு ஓனர் அம்மா ஃபோனு. ரொம்ப நேரம் பேசினா திட்டுவாங்க, அதனால நான் வச்சிடுறேன்ப்பா. சரியா? என்னடி இது இவ்வளோப்பா இருக்கு? எங்க இந்த வேலைக்காரி? அவ வரல, நான் தான் சமைச்சேன். என்னது, நீ சமைச்சையா? உனக்கு தான் சமைக்கவும் தெரியாது, ஒரு மயிரும் தெரியாது, அப்புறம் எப்படி சமைச்ச? அவ வராட்டி நான் என்ன பண்ணட்டும்? ஆபீஸ்ல இருந்து வந்து வீட்டை பெருக்கி பாத்திரம் கழுவி துணி துவைச்சு உங்களுக்கு சமைச்ச வச்சாக்க சும்மா என்னையா குறை சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களை விட நான் அதிகமா சம்பாதிக்க தெரியும்ல. 2 பேருக்கும் பிசினஸ் இருக்கு, 2 பேரும் ஆபீஸ் போயிடுறோம். வீட்டை கவனிச்சுட்டு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி ஒரு வேலைக்காரி அரேஞ்ச் பண்ணுங்கன்னா கேட்க மாட்டீங்க. அப்புறம் வந்து என்னங்கிட்டே கத்திக்கிட்டு இருக்கீங்க. அங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் வந்து பார்க்க நான் என்ன வேலைக்காரியா? இந்த வேலைக்காரி கூட நல்லா தான் வேலை செய்கிறா. என்ன அங்கேயும் இங்கேயும் வேலை செய்யறதுனால சரியாக நேரத்துக்கு வர மாட்டேங்கிறா. இவளையாவது பேசி பர்மனெண்ட்டாக இருக்க வைங்க, எனக்கு ஒத்தாசையாக இருக்குன்னு சொன்னால் கேட்குறீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்ய வேண்டியது, அப்புறமா வந்து என்னை காய்ச்சி மூச்சுன்னு கத்த வேண்டியது. என்னமோ பண்ணுங்க போங்க. வாமா. என்னம்மா இவ்வளோ லேட்டு? சார், அவங்க வீட்டில் வேலை முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். ஏம்மா அங்கங்கே வேலை செய்கிற? ஒரு இடத்துலேருந்து பார்க்க வேண்டியதானே? இல்லை சார், கொஞ்சம் பண தேவை அதிகமாக தேவைப்படுது. அதனால் 4-5 வீட்டில் பாத்திரம் தொலைக்குனா கொஞ்சம் அதிகமாக பணம் கிடைக்குமேனு தான். புரியுதுமா. அதுக்காக விடாமல் ஓடிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகிறது? என் பையன் பெரிய காலேஜில் படிக்கிறான். அவன் ஹாஸ்டல் ஃபீஸ்காண்டி மாதம் 10,000 கட்ட வேண்டி இருக்கு. அதனால தான் சார் இவ்வளோ கஷ்டப்படுறேன். 10,000மா? வெறும் 10,000த்துக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறியா? ஆமாம் சார். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் பையன் பீஸை மாதம் மாதம் நான் கட்டுறேன். இனிமேல் நீ எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம். நீ இங்கேயே தங்கிக்க, இங்கேயே சமைச்சிக்க, இங்கேயே வேலையை பாரு. இனிமே இது உன் வீடு மாதிரி. நாளைக்கு உன் மகனை வர சொல்லு. சரிங்க சார். கார்த்தி, வா கார்த்தி, உள்ள வா. வாப்பா. ஐயா, என் பையன் ஐயா. வணக்கம் ஐயா. பேர் என்னப்பா? கார்த்திக்யா. அம்மா சொன்னாங்க உனக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால தான் ஒரு ஃபீஸை மாதம் மாதம் நானே கட்டலாம் முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. இதில் கையெழுத்து போடு. என்னையா இது? அம்மாட்ட சொல்லியிருந்தேனே, அம்மா சொல்லி அவங்ககிட்ட. இல்லையா தம்பி, இந்த காலத்தில் யாரும் யாரையும் நம்பி பணம் தர மாட்டாங்க.
உன்னை நம்பி மாதம் மாதம் நான் எப்படி பணம் கட்டுறது? இப்போ நீ ஒரு அடகு கடைக்கு போகிற, அங்கே நகையை அடகு வச்சு தானே பணம் வாங்குற. அவனும் சும்மா தள்ளையே, அது மாதிரி தான்ப்பா இதுவும். உங்கள் அம்மாவை அடகு வச்சு போ, உனக்கு மாதம் மாதம் பணம் நான் கட்டிடுறேன். நீ படித்து முடிச்சுட்டு வந்து உங்கள் அம்மாவை கூட்டு போ. அது வரைக்கும் உங்கள் அம்மா இங்கேயே தங்கி எல்லா வேலையும் பார்க்கட்டும். இல்லை பணம் கட்டுப்புற நீயும் உங்கள் அம்மாவும் எங்கேயாச்சும் போயிட்டா நான் என்ன பண்ணுறது? என்னையா அது, படிப்புக்கெல்லாம் போய் அம்மா வாடகை வைப்பாங்களா? வேற உங்களை நம்பி நான் எப்படி பணம் கட்டுறது? தம்பி, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. நீ படிச்சு முடிக்கிற வரைக்கும் தானே இதெல்லாம். தைரியமா கையெழுத்து போடுப்பா. வேணாம்மா. போடுப்பா. பிடி, கையெழுத்து போடு. ம். டேய் காத்து, தியாக பர்த்டேக்கு வரலையாடா நீ? வரல. பச்சை பச்சை மண்டை வீங்கி செத்துறாதடா, வாடா எங்களோட. வரலப்பா. நான் உன்னை சரக்கடிக்க வேடா கூப்பிடுவேன். ஹாஸ்டலில் மீந்து போன சோற எத்தனை நாள்ரா சாப்பிடுவேன்? வந்து எங்களோட கறி மீன் எல்லாமே சாப்பிடலாம், வாடா போகலாம். டேய் 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 மச்சான், நான் சாப்பிட்றதான் வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சா கலாய்ப்புன்னு பயமா இருக்குடா. வாங்க மச்சான், நான் பார்த்துக்கிறேன். வாடா. ஏய், இங்கே வர்றா யோகியனை. யோகியனா? யோகியனுக்கு என்னடா இங்கே வேலை? டேய், அவனே இந்த தீன பையன் புக்கை பிடிங்க வச்சுக்கிட்டு பார்ட்டிக்கு வந்தாதான் புக்கு தருவான்னு கூட்டு வந்துட்டான்டா. வர வழியில அவன் ஆள் பிரியா கால் பண்ணதும் இவனை என் தலையில கட்டி விட்டு போயிட்டான்டா. பாவம், அவனே பயத்துக்கிறான். அவனை போய் இப்படி கலாய்க்கிறீங்களாடா. சரி விடு மச்சான், பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ வா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. என்ன கார்த்தி, பிரியாணி சாப்பிடாம கேக் சாப்பிட்டுட்டு இருக்க, வா சாப்பிடலாம். டேய், பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சரக்கு அடிக்கணும்டா. லைட்டாக சரக்கு அடி மச்சி. வேணாம் மச்சான், லைட்டாக அடி மச்சி. அம்மாவுக்கு பிடிக்காதுடா. டேய், உங்கள் அம்மா என்ன சரக்கு அடிக்கிறத பார்த்துட்டா இருக்கா போகிறாங்க. மச்சி, நீ சரக்கு அடிக்கிறனால 1 கோடி வரப்போகிறதும் இல்லை, 1 கோடி போக போகிறதும் இல்லை. ஜாலியாக சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். குடி மச்சி, குடி. நான் மச்சி, என்னாச்சு? இப்போ எப்படி இருக்கு? கசக்குது. இந்தா, ஒன்றும் இல்லை. பார்த்து ஒன்றும் இல்லை. பார்த்தியா, ஒன்றுமே ஆகலை. இதுக்கு போய் பயந்துட்டு இருக்க.
என்ன கார்த்திக், காலேஜ் பக்கம் ஆளே பார்க்க முடியல. உன் வேலை மயிரணும் மட்டும் பாடுற பா. Cheers. ஹலோ. ஓகே பேபி. தேங்க்யூ. டேய் யாரா? அதுவும் மச்சான், நாளைக்கு காலேஜ் லாஸ்ட் டே இல்லை, அதான் அது இதுன்னு சொல்லி கீதா ஓகே பண்ணிட்டேன். டேய் கீதா வேடா? மச்சான் 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 ஏய், மச்சான் மச்சான் எனக்கு மச்சான். அவள் ஏன் மச்சான், அவளை பொறுமையாக தான் பண்ணணும். நான் கார்த்தி, இப்படி அவசரப்படுற? 4 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல பையன் மாதிரி வந்த, ஆனால் இப்போ எத்தின பொண்ணும் கூட இருந்திருக்குன்னு கணக்கு வழக்கே இல்லை. அப்படி இருந்தும் அவசரம். கூல் மச்சி, பொறுமையாக இரு, நம்ம பண்ணுறோம், ஓகேவா? டேய் மச்சான், ஒரு ஆளா போலாம்டா. டேய் மொத்தமா போனடா, எத்தனை முறை ஒண்ணா பண்ணிருக்கோம். டேய் மொத்தமா போனா பயந்துருவாடா, ஒத்துக்க மாட்டா. என்னடா மச்சான் அவன்? முதல்ல நான் போய் ஓகே பண்றேன், அப்புறம் நீங்க யாராவது வாங்க. நான் வரேன்டா. சீ, எவனாவது வந்து தொலைங்க. டேய் 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 நான் போறேன்டா. டேய் இரு ஒரு நிமிஷம் வாடா, நான் சொல்றேன் வாடா. என்னடா பண்ற? ஏய் ஏன்டா அப்படி பண்ற? டேய் மச்சான், அவ ஒத்துக்கறவே இல்லடா. நீ மட்டும் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டேன்னு முடியாதுன்ட்டா. அப்புறம் ரொம்ப கம்பல் பண்ண, முடியாதுன்ட்டா. கோவத்துல அடிச்சிட்டேன், டெஸ்க்ல முட்டி செத்துட்டடா. சொல்ற? ஆமா மச்சான், என்ன பண்றதுன்னே தெரியலடா. நமக்கெல்லாம் அம்மா அப்பா இருக்காங்க, வீட்டுல தெரிஞ்ச கொன்னே போடுவாங்க. கார்த்திக் யாரும் இல்லை மச்சான், அம்மா மட்டும்தான். அது எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அதான் கார்த்திகை நைஸா தள்ளி விட்டேன். நம்ம இதை பத்தி வீட்டுல சொல்லி அவனை மாட்டி விட்டுட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம்டா. அம்மா, உன் கனவுகளையும் ஆசைகளையும் கலைத்த பாவி நான். இக்கடிதம் உன் கண்ணில் படும் பொழுது உன் மகன் இறந்துவிட்டான் என்று கண்ணீர் சிந்திவிடாதே. மறுபிறவியிலும் மன்னிக்க முடியாத துரோகி நான். இப்படிக்கு தங்களுக்கு உண்மையில்லாத கார்த்திக். பீடி, சிகரெட், கஞ்சா, மது போன்றவற்றை குடித்து போதையில் பெண்ணை கற்பழித்து கொலை செய்த குற்றத்திற்காக இபிகோ 376 படி நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அது இன்று அதிகாலை 4:30 மணிக்கு நிறைவேற்றப்படுகிறது. பணம் இருக்கவெல்லாம் தப்பு பண்ணுறீங்க, தப்பிச்சுக்கிறீங்க. என்ன மாதிரி ஏழைங்க தப்பே செய்யறனாலும் உங்களை மாதிரி ஆளால் குற்றவாளியாக மாற்றப்படுறோம். இந்த உலகத்தில் ஒருத்தனை கெட்டவனாக மாற்ற நிறைய பேர் இருக்கீங்கடா. ஆனால் இப்போது நான் நல்லவனாக மாறி வாழ நினைக்கும்போது உதவி செய்ய ஒருத்தன் கூட இல்லையே. ஏன் அந்த கடவுள் கூட இல்லை.